இந்த 7.5 சனியோடைய பாதிப்பில் அதிகம் பாதிக்கப்பட்ட நபர்களில் கும்பராசிக்காரர்களும் ஒருவர். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே தெரியும், நிறைய இடங்களில் நாம் இழந்து விட்டோம், தொலைந்து விட்டோம், தொலைத்து விட்டோம், வெளியில சொல்ல முடியாத சில அவமானங்களை சந்தித்தோம். அதெல்லாம் நாம் ஏமாந்ததனால் சந்தித்தோம். அந்த ஏமாற்றத்தை கொண்டு போய் நாம் வெளியில் சொன்னால் நாம் ஏன் இவ்வாறு ஏமாறினோம் அப்படின்னு நம்மை பார்த்து நம்முடன் இருக்கக்கூடிய நபர்களை கேட்பார்கள். சில சுக்கிரன் நமக்கு பாக்யாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் புதன் நமக்கு பஞ்சமாதிபதியாகவும் இந்த கூட்டணி ஒரு உயர்வான கூட்டணியாக வருகிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நமக்கு 12ஆம் வீட்டில் இந்த கூட்டணி இருக்கிறது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 12ஆம் இடம்னா விரயம், செலவு, அது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், சுகம் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஏதோ ஒரு செலவை நாம் செய்வது போல் செய்து உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் நீங்கள் செலவு செய்வீர்கள். என செவ்வாய் 12ஆம் வீட்டில் உச்சம். அதிலும் நீங்கள் வெகு சீக்கிரத்தில் ஒரு அபிவிருத்தியை, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை, ஒரு எனர்ஜியை, ஒரு ப்ராஃபிட்டை வெகு சீக்கிரம் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அந்த செலவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு சமாதானமும் திருப்தியும் கண்டிப்பாக ஏற்படும். 1ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்க்கை, இதற்கு குரு பார்வை, இது எல்லாமே -10% 15%னா +90% கண்டிப்பாக கும்பராசிக்கு இருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு. இந்த தை மாதத்தில் தான் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது. மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம். மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. மேலும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது. இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது, தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம். கும்பராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த 7.5 சனியோடைய பாதிப்பில் அதிகம் பாதிக்கப்பட்ட நபர்களில் கும்பராசிக்காரர்களும் ஒருவர். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே தெரியும், நிறைய இடங்களில் நாம் இழந்து விட்டோம், தொலைந்து விட்டோம், தொலைத்து விட்டோம், வெளியில சொல்ல முடியாத சில அவமானங்களை சந்தித்தோம். அதெல்லாம் நாம் ஏமாந்ததனால் சந்தித்தோம். அந்த ஏமாற்றத்தை கொண்டு போய் நாம் வெளியில் சொன்னால் நாம் ஏன் இவ்வாறு ஏமாறினோம் அப்படின்னு நம்மை பார்த்து நம்முடன் இருக்கக்கூடிய நபர்களை கேட்பார்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம், ஒரு டெபாசிட் பண்ணினோம், ஒருவரை நம்பினோம், அதன் மூலம் ஒரு முயற்சியில் இறங்கினோம், ஆனால் நம்மை அவர்கள் பழி வாங்கி விட்டார்கள். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஹெல்ப்புக்கு யாரும் கிடைக்கல. ஏன்னா நம்ம போனாலே நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப்பு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மை அவர்கள் பார்க்கறதில்ல, நம்மை அவாய்டு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நமக்கு ஒரு ப்ளஸ் வேணும், ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டது, ராசியில் ராகு இருக்கிறது. இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை வந்த பிறகு ஏதோ ஒரு ஒளி தெரிகிறது, ஆனால் கைகளுக்கு எதுவுமே வரவில்லை. ஏன் கைகளுக்கு வரவில்லை அப்படின்னா, நமக்கு நல்லது செய்யக்கூடிய மெயினான 2 பிளானட் புதனும் சுக்கிரனும். இதுல சுக்கிரன் நமக்கு பாக்யாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் புதன் நமக்கு பஞ்சமாதிபதியாகவும் இந்த கூட்டணி ஒரு உயர்வான கூட்டணியாக வருகிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நமக்கு 12ஆம் வீட்டில் இந்த கூட்டணி இருக்கிறது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 12ஆம் இடம்னா விரயம், செலவு,
அது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், சுகம் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஏதோ ஒரு செலவை நாம் செய்வது போல் செய்து இந்த மாதம் தை மாதம் தொடங்கி ஒரு 20 நாளைக்குள்ள இந்த கூட்டணியானது நம்மளுடைய ராசியில் வந்து அமர்கிறது. அப்போ நம்ம ஒரு 10 ரூபாயை போட்டால் ஒரு 100 ரூபாய் வரும். 100 ரூபாயை போட்டால் நமக்கு அது 10 மடங்காக திரும்பி வரும். இந்த கூட்டணி நம்மளுடைய ராசியில் வந்து அமர்கிறது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நாம் ஏமாந்தது போல் இனி நாம் ஏமாற மாட்டோம். சாதுரியத்தையும் சமயோஜிதத்தையும் புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையையும் மதிநுட்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய புதன் ராசியில் வந்து மிளறப் போகிறார். சும்மா இல்லை, ராகுவுடன் சேரப்போகிறார். அழகையும் ஈர்ப்பையும் அட்ராக்ஷனையும் பலரை நம் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு தேஜஸையும் ஒரு ஒளிவட்டத்தையும் ஒரு இளமை மாறாத தோற்றத்தையும், ஒருவரை பார்த்தாலே திரும்பி பார்க்க வேண்டும், திரும்ப திரும்ப அவரிடம் போய் பேச வேண்டும், அவரிடம் நாம் ஏதோ ஒரு விதத்தில் பசை போட்டு ஒட்டி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஈர்ப்பு காந்தமாக தெரிகிறது, நான் இரும்பாக இருக்கிறேன், இது இரண்டும் போய் ஒட்ட வேண்டும். அதன் மூலம் எனக்கு ஒரு பாசிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ், அதன் மூலம் எனக்கு ஒரு நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் வராமல் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பை ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் சேரப்போகிறார். இந்த ராகு அறிவையும் அழகையும் சேர்த்து ஆம்பிளிஃபை பண்ணி பல மடங்கு வெளிப்படுத்த போகிறார். இதன் மூலம் நெகட்டிவ் வருமா அப்படின்னா பொதுவாக வரலாம், இங்கே வராது. காரணம் குருவின் பார்வை அன்னெசரி விஷயங்களை கட் பண்ணி விடுவார். அப்போ அந்த நெகட்டிவ் ப்ரொபோசல், இன்டிசன்ட் ப்ரொபோசல், ஒன்றை போட்டால் 9 எடுத்துக்கோ, 9 போட்டால் 90 எடுத்துக்கோ, அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் கட் பண்ணி விட்டு பாசிட்டிவான விஷயங்கள், நேர்மையான விஷயங்கள், நாணயமான விஷயங்கள், இதையெல்லாம் நமக்கு தூக்கி கொடுக்க போகிறார். 7ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் வீட்டுக்கு போனாலும் லைஃப் பார்ட்னருக்காக நாம் செய்யக்கூடிய செலவு பாசிட்டிவான ஒரு செலவாக வரும். அது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொண்டாலும் அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் நீங்கள் செலவு செய்வீர்கள். என செவ்வாய் 12ஆம் வீட்டில் உச்சம். அதிலும் நீங்கள் வெகு சீக்கிரத்தில் ஒரு அபிவிருத்தியை, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை, ஒரு எனர்ஜியை, ஒரு ப்ராஃபிட்டை வெகு சீக்கிரம் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அந்த செலவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு சமாதானமும் திருப்தியும் கண்டிப்பாக ஏற்படும். ராசியாதிபதி தனஸ்தானத்தில் தனகாரகன் வக்ரம், மேலும் புத்திரஸ்தானத்தில் தனகாரகன். அப்போ குழந்தைகளுக்காக செலவு செய்வது, அதுக்காக ரொம்பவும் பரபரப்பாக இயங்குவது, அவர்களுடைய வெளிநாட்டு பயணம், அவர்களுடைய சுபகாரியம், வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும் குழந்தைகளுடைய வியாபாரமாக இருந்தாலும் ஒரு நல்ல பிளஸ் அப்படிங்கிறதை நோக்கி பயணிப்பது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இது நாள் வரை வாங்கின கடனை திரும்ப அடைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் எதுவும் சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பது போல் கொடுத்தாலும் ராசிக்கு குரு பார்வை, லாபத்துக்கு குரு பார்வை, பாக்கியத்துக்கு குரு பார்வை, 1ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்க்கை, இதற்கு குரு பார்வை, இது எல்லாமே -10% 15%னா ப்ளஸ் 90% கண்டிப்பாக கும்பராசிக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஐடி, இந்த சாஃப்ட்வேரு, தொழில்நுட்பம், டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ, வெளிநாட்டு தொடர்பு, நவீன தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவர்கள் எல்லாம் பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மட்டும் என்னன்னா கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் கொடுக்காது, ஆனால் சில விஷயங்களை சுருக்கிவிடும். இப்போ கும்பராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் 7ஆம் வீட்டில் கேதுங்கிறது கொஞ்சம் அவர் இந்த காலகட்டங்களில் உங்களுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது, இந்த வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு குதூகலம், அந்த ஜாலியாக இருப்பதெல்லாம் கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படும். சார் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கிறாருன்னா
இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக காணப்படும். ஆனால் ராசியில் சுக்கிரன் அப்படிங்கிறது நீங்கள் எப்பொழுதும் எனர்ஜெட்டிக்காக, பரபரப்பாக, ஒரு ஒளிவட்டமாக, பிரகாசமாக இருப்பீர்கள். அப்போ இந்த வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னரை உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்கள் கல்வியில் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக அந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறதை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள். சில சமயத்தில் அவர்கள் உடன் பிறந்த நபர்கள் கொஞ்சம் ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். குறிப்பா ஹெல்த்ல பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ஆர்த்தோ ப்ராப்ளம், ஆர்த்தோ பெயின்லாம் வந்தால் கொஞ்சம் ஃபிட்னஸ்ஸு, வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு நல்ல மேன்மையை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இணக்கம், அதாவது அந்த ஒரு என்ன சொல்லலாம், கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கூட கண்டிப்பாக கிளியர் செய்துவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.